ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் வீட்டிற்குள் இந்த நரகளை தெளித்த விவகாரத்தில் சில உண்மைகளை சவுக்கு சங்கர் தன்னுடைய தரப்புக்கு ஆதரவாக சில உண்மைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அதை எடை போட்டு பார்த்தால் பல்வேறு யூடியூப் சேனல்கள், தமிழக அரசுக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற சேனல்கள் எவ்வளவு மட்டமாக நடந்து கொள்கிறார்கள், இட்டு கட்டுகிறார்கள். அப்படியே உண்மையை மறைச்சிட்டு பொய்யை அள்ளி தெளிக்கிறாங்க. சவுக்கு சங்கர் வீட்டுக்குள் மலத்தைத்தான் அள்ளி தெளித்தார்கள். இந்த சேனல்கள் தமிழக மக்கள் மத்தியிலே மனதிலே பொய்யை அள்ளி தெளிக்கிறார்கள். மலத்தை விட அருவருப்பானது பொய்யுங்க. சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று ஒதுக்கிட்டார். வேற யாரும் இல்லை, சசிகாந்த் செந்தில் இருக்காருல, திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் எம்பி. அவருக்கு தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். சவுக்கு சங்கருடைய தங்கை கணவர் தான் சசிகாந்த் செந்தில். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இந்த நேரத்தில் அவர் இந்த உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் பேசிய சில விஷயங்களை நான் பார்த்தேன். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் எந்த ஒரு இடத்திலும் மலம் அள்ளும் தொழிலாளர்களை தரக்குறைவாக பேசவே இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த மலம் அள்ளும் தொழிலாளர்கள் அவர்களே இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அதில் கொள்ளையடிச்ச அதில் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களுக்கு போக வேண்டிய பணத்தை செல்வ பெருந்தகை பல கோடி ரூபாய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த 5 ஆண்டு கான்ட்ராக்டுகளில் இந்த கான்ட்ராக்டில் வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்து. ஒரு கேள்வி தமிழக முதல்வர் அவர்களுக்கு, ஆளும் திமுக தரப்புக்கு நாம் வைக்கிற கேள்வி என்னன்னா, டிஆர் பாலுவுக்கு கப்பல் கம்பெனி இருக்குது, அவருக்கு கை காட்டி விட்டீங்க, கப்பல் கம்பெனிகளை வச்சு பொழைச்சிக்கிறாரு. அதில் தான் அவர் குடலை கழுவி கொண்டிருக்கிறார். அது பத்தாவதுக்கு சைட் டிஷ் வேணும்னா அவர் மிடாஸ் மதுபான ஆலை வச்சிருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி துரைமுருகன், இவர்களெல்லாம் பணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு வரவில்லை. துரைமுருகன் தன்னுடைய படிப்புக்கே எம்ஜிஆரிடம் அண்டி எம்ஜிஆர் தான் அவருக்கு கட்டணத்தொகையை, கல்வி கட்டணத்தை கட்டியவர். ஆக துரைமுருகன் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சொத்து பத்துகள் தெரியும். அதுபோக ஒவ்வொரு அமைச்சரையும் சொல்ல முடியும். அவர்களுக்கு தொழில்கள், பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன. மணல் குவாரி இருக்குது, கிரானைட் குவாரி இருக்குது, பல்வேறு கல்லூரிகளை நடத்துகிறார்கள். இதெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சு தான் பண்ணினாங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அவர்களுக்கு கைகாட்டி விட்ட தொழில்கள்லாம் அது. நாம் கேட்குற கேள்வி, இந்த நரகல் அள்ளும் மெஷின் கான்ட்ராக்டை டிஆர் பால் எடுத்துக்கிட்டு வர துரைமுருகன்கிட்ட பேச முடியுமா? இதை நீங்கள் ஆளுக்குள்ள பண்ணுங்க. இந்த பணம் எங்களுக்கு வேணாம் பாங்க. வேறு உங்களுடைய தங்கம் தென்னரசு, பிடிஆர் சொல்ல முடியுமா? அவர்களுக்கெல்லாம் மரியாதையான எல்லா தொழிலும் இருக்குது. செல்வ பெருந்தகைக்கு கரெக்டாக கூப்பிட்டு இந்த நரகல் அள்ளும் மெஷினுக்கான ஆட்களை தேர்வு செய்ய சொல்லி லிஸ்ட் கேட்டது யார்? அப்போ திமுக தானே கேட்டிருக்கு. அது எப்படி குறிப்பாக போய் செல்வ பெருந்தகையை கேட்குறீங்க? ஏனென்றால் செல்வ பெருந்தகை ஒரு தலித், அவர் மலம் அள்ளுவருகிற ஜாதி அப்படிங்கிறதுனாலயா? அந்த இழிவு வேண்டாம்னு தானையா படித்து எத்தனையோ பேர் ஐஏஎஸ்களாக இருந்திருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, இன்னும் உயரதிகாரிகளாக இருக்கிறார்கள். திருப்பி அந்த சமுதாயத்தில் போய் நீ லிஸ்ட்டு கொடுன்னா, அப்போ இது உங்களுடைய மனதில் என்ன வக்கரம் இருக்கிறதுன்னு தானே ஒரு கேள்வி எழுதில்லை. ஏன் செல்வ பெருந்தகைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதற்கு வேறு வழி இல்லையா? வேறு ஒரு மேம்பால கான்ட்ராக்டு, நெடுஞ்சாலை கான்ட்ராக்டு, அல்லது எவ்வளவோ இருக்க அரசு துறைகளில் எத்தனையோ கான்ட்ராக்டுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றத்தை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே. அது என்ன குறிப்பிட்டு இந்த நரகல் அள்ளும் மெஷினை மட்டும், அந்த கான்ட்ராக்டை மட்டும் கொண்டு வந்து செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கறது? செல்வ பெருந்தகைக்கு தான் அவர்களை பற்றி தெரியுமா? செல்வ பெருந்தகைக்கு அந்த ஜாதி, அதனால் அவங்களுக்கு அது
இது நடந்த விஷயம் இதுதான். சவுக்கு சங்கருடைய வாக்குமூலத்தின்படி இந்த கையால் மலம் அள்ளும் தொழிலாளர்களை அதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக 250 அந்த வாகனங்களை வாங்கியிருக்கிறார்கள். மெஷின் மூலம் துப்புரவு பண்ணுறத இதை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, ஒவ்வொரு பயனாளிக்கும் கொடுத்துட்றாங்க. 250 பேரை அடையாளம் கண்டுபிடித்து அந்த தொழிலாளர்களுக்கு இந்த மெஷினை கொடுத்துட்றாங்க. இதை மாநகராட்சி கான்ட்ராக்ட் கொடுக்குது அவங்களுக்கு. இவர் என்ன சவுக்கு சங்கர் ஆணையாளரையும் சொல்றாரு, ஆணையாளர் அருண். இந்த ஆணையாளர் அருண் தான் மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் சொல்றார் தன்னுடைய காணொலி வலையொலியில. இப்ப இந்த 250 மெஷின்கள்ல 60-70 பேர் தான் உண்மையிலேயே அந்த பயனை அடைந்தவர்கள். மீதி உள்ளவர்கள் அத்தனை பேரும் செல்வ பெருந்தகை போட்ட ஆட்கள், அவருடைய பினாமிகள். அவங்க பினாமி பேரில் மெஷினை வாங்கிக்கிட்டு இந்த மெஷின் கொடுக்கறது மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சிங்கிறாங்க. இதற்கான மானியத்தை இந்த ஒவ்வொரு மெஷினுக்குமான பராமரிப்பு செலவையும் மாசம் மாசம் கொடுக்குது மத்திய அரசு. மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்துதான் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். மாதம் பராமரிப்பு செலவு ஒரு மெஷினுக்கு 1 லட்சம் ரூபாயோ 1.5 லட்சம் ரூபாயோ கொடுக்கப்படுகிறது. அதனால அந்த 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மீதி 150 மெஷினுக்கும் கிடைக்குதுன்னா 1 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவு வச்சாலே 1.5 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. 2 லட்சம் ரூபாய் வைத்தால் 3 கோடி ரூபாய் கிடைக்குது. 10 மாதத்துக்கு எவ்வளவு? 30 கோடி ரூபாய். அவர் சொல்ற கணக்கு சரிதான். 150 கோடி ரூபாய் இவர் சம்பாதிச்சிருவாரு. அதுல மாதத்திற்கு 20,000மோ 30,000மோ 10,000மோ அந்த யார் பினாமியோ அந்த பினாமி கையில கொடுத்துட்டு மீதி செல்வ பெருந்தகைக்கு வருகிறது. செல்வ பெருந்தகைக்கு இந்த நரகல் அள்ளும் மிஷினுடைய கான்ட்ராக்டை கொடுத்ததை பற்றி திருமாவளவன் என்ன சொல்லுகிறார்? இதுதான் அவர் கொடுக்கணுமா? ஏன் ஒரு மதுபான ஆலை கான்ட்ராக்ட் மிடாஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோங்க, ஏதோ ஒரு வேற கம்பெனி ஒன்று ஆரம்பிங்க, அதுக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னு முதல்வர் சொல்ல மாட்டாரா? முதல்வர் தேடி தேடி தலித் தலைவர்களை பார்த்து இந்த நரகல் கான்ட்ராக்டை தான் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி நம்முள்ளே எழுவதை நாம் தவிர்க்க முடியாது. இதற்கு திருமாவளவனுடைய பதில் என்ன? செல்வ பெருந்தகையை விட்டு தெல்லுங்க. செல்வ பெருந்தகை அவருடைய யோக்கியதை என்னவென்று தெரியும். அவர் அரசியல்வாதியா யார் என்றும் கூடிய சீக்கிரம் தெரியும். சசிகாந்த் செந்தில் வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு அரசியல் ஆளுமை அவரிடம் இருக்கிறதா என்பதும் தெரியும். அவர் யாருடைய பினாமி, அந்த கண்டனூர்காரருடைய பினாமி என்பதும் எல்லோருக்கும் தெரியும். வெகு விரைவிலே செல்வ பெருந்தகையுடைய பதவி போயிடும். இது ஒரு விஷயமே போதும். ஏன்னா இன்றைக்கு தான் வாய் திறந்து சொல்லியிருக்கிறார் சவுக்கு சங்கர். தான் ஒரு தலித் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மைத்துனர் தான் சசிகாந்த் செந்தில்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கார். அவர் இன்னொன்று சொல்றாரு, சசிகாந்த் செந்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று தவறாக எண்ணிக்கொண்டு என் மேல் இவர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். என்னுடைய வீட்டுக்குள் மலத்தை அள்ளி தெளித்து பயமுறுத்தி இருக்கிறார், குண்டாசை ஏவி விட்டிருக்கிறார் என்று சார்ஜ் பண்றார். அது நீங்க இப்ப அவர் உண்மையை சொல்லிவிட்டார் சவுக்கு சங்கர். ஆகவே ஒரு தாழ்த்தப்பட்டவர் இன்னொரு தாழ்த்தப்பட்டவரை கேவலமாக இன்னொரு ஜாதியை சேர்ந்தவர் சொன்னா சரி, பரவாயில்ல. சவுக்கு சங்கரே அதற்கு சொல்றாரு. அப்ப சவுக்கு சங்கர் சொன்னது என்ன? ஆற்றாமையில சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த தொழிலில் இருந்த எத்தனையோ ஏழை எளியவர்களை பார்த்து அவர்களுக்கு நேரடியாக இந்த அரசு வழங்காமல் ஏன் செல்வ பெருந்தகையிடம் கொண்டு இது கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நரகல் அள்ளும் மிஷினோடும் நரகல் அந்த தொழிலோடு இன்னும் எத்தனை காலம் தலித் தலைவர்களையும் தலித் மக்களையும் இணைத்து வைத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் நீங்கள்? அவர்களுக்கு வேறு வழியை காட்டக்கூடாதா? செல்வ பெருந்தகைக்கும் ஒரு கேள்வி, இதில் வர்ற கோடிகளை சாப்பிட்றதை விட பட்டினியாக கிடந்துட்டு போயிடலாம்யா. இது வேண்டாம் என்று தானே படித்து பல்வேறு தொழில்களுக்கு போய் இது மறக்கடிக்கப்பட வேண்டும், இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தானே பல்வேறு தலைவர்களும் பல்வேறு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் போராடி சுதந்திரம் வாங்கி இடஒதுக்கீடு கொடுத்து டாக்டர் அம்பேத்கரிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து வேண்டாம் என்று தானே போனாங்க. நீங்கள் பணம் எங்கே கிடைச்சாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு தலித் என்ற அடையாளத்தில் தான் இந்த பதவி கொடுக்கப்பட்டது. ஆகவே இது
எப்படி இதை சொல்லுவதென்றால், எந்த வகையில் பணம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்பவர் செல்வ பெருந்தகை. அது அவருடைய விருப்பம். ஆனால் தலைமைக்கு தகுதி இல்லாதவர் என்பதை தன்னுடைய சமீபத்திய நடவடிக்கைகளின் மூலம் நிரூபித்து விட்டார். இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஒரு உறுதியான நடவடிக்கையை செல்வ பெருந்தகை மேல் எடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.